அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்பர் குறித்தான சகோதர சகோதரிகளே, மாஷா அல்லாஹ், நீண்ட நாட்களாக நாம் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஹிஃப்ஸ் வித் ஹிக்மா எனக்கூடிய இந்த பாடத்திட்டம் இன்ஷா அல்லாஹ் 1வது ஆகஸ்ட்லேருந்து மாஷா அல்லாஹ் இது துவங்கப்பட இருக்கிறது. இப்போ என்ன ஒரு தகவல் உங்கள்கிட்ட நான் சொல்ல விரும்புகிறேன் அப்படின்னு சொன்னால், மாஷா அல்லாஹ் இந்த பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய பாடங்கள், சப்ஜெக்ட்ஸ், டாபிக்ஸ் எல்லாத்தையுமே திரும்ப ஒரு தடவை மாஷா அல்லாஹ் அதற்கான செய்திகள் எல்லாம் பார்த்துட்டு அந்த ஒரு சந்தோஷத்தோடு, அந்த ஒரு மகிழ்ச்சியோடு இதில் இருக்கக்கூடிய இந்த அற்புதமான செய்திகளை திரும்ப உங்கள் மனசில் பதிய வைக்கணும். இதில் எப்படிப்பட்ட அழகான செய்திகள் எல்லாம் இருக்குங்கிறது உங்கள் இடத்தில் திரும்ப சுருக்கமான முறையில் சொன்னுங்கிற ஒரு எண்ணத்தோடு தான் இப்போ நான் அல்ஹம்துலில்லாஹ் இந்த செய்தி உங்கள்கிட்ட பகிர்ந்துக்கிறேன். மாஷா அல்லாஹ் பல பாடத்திட்டங்கள் நம்ம படிச்சிருக்கலாம். டிப்ளமோ கோர்சஸ் படிச்சிருக்கோம், டிகிரி கோர்சஸ் படிச்சிருக்கோம், ஆலிமாக்கள், முபல்லிகாக்கள், அந்த மாதிரி நிறைய சப்ஜெக்ட்ஸ் நிறைய படிச்சிருப்போம். இல்லைன்னு சொல்வதற்கு அதில் பல தகவல்கள், பல விஷயங்கள் இருக்கும். இருந்தபோது நம்மளுடைய கோர்ஸ் அதை விட்டு எந்த ஒரு விஷயத்தில் வேறுபட்டு இருக்க போகுது அப்படின்னு சொன்னால், அதாவது குரானோடு நம்மளை ஒன்றிணைக்க, குரானோடு நம்ம ஊடுருவ, குரான் நம்மளுடைய வாழ்க்கையை பிரதிபலிக்கிறது, குரான் ரிலேட்டடான சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே அதுதான். அப்படிப்பட்ட நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அப்பப்போவே பிரதிபலிக்கக்கூடிய சில செய்திகளை தான் நம்ம இதில் உள்ளடக்கி இருக்கிறோம். ஸோ குரான் ரிலேட்டட் தான் எல்லாமே. மாஷா அல்லாஹ் 5 மாதம் நம்ம படிக்க போகிறது அற்புதமான, இது வரைக்கும் அரிய தகவல்கள் தான். இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு சில விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாமே தவிர, இப்போ நம்ம படிக்க போகிற விஷயங்கள் பெரும்பாலும் புதுமையானது. அது ஒரு பயான் தோரணல் இல்லாமல் அது எல்லாமே உங்களுக்கு பிடிஎஃப் கொடுத்து, பாயிண்ட்ஸ் கொடுத்து, அதுக்கான எல்லா செய்திகளையும் கொடுத்து அதை மனசில் பதிவு வைக்கிற மாதிரி தான் உருவாக்கியிருக்கிறோம். குறிப்பாக சொல்லப்போனால் இப்போ சீரா இருக்குது, அஸ்மால் ஹுஸ்னா இருக்குது. குரானை புரியுறது ரசூலோட வாழ்க்கை சீரா முக்கியங்கிறதுனால சீரா நம்ம ஒரு அங்கமாக வச்சிருக்கோம். சீராவை நம்ம முன்னாடி படிச்சிருக்கலாம். இருந்த போதிலும் ஒரு ஆண்டு ரசூலுல்லாஹ் வாழ்க்கையில் நடந்த முக்கியமான விஷயங்கள், இன்சிடென்ட்ஸ் எல்லாமே ஒரு விரல் நுனியில் கொண்டு வந்து அதுக்கு முக்கியமான டாபிக்ஸ் கொடுத்து அது எல்லாமே பவர் பாயிண்டில் கொண்டு வந்து அதை உங்களுக்கும் ஷேர் பண்ணி அதை மனசில் அப்படி நிற்க வைக்கிற மாதிரி, பதிய வைக்கிற மாதிரி, அதுலேருந்து நம்மளுக்கு பாடங்கள் படிப்பினைகள் என்ன அப்படிங்கிறத சொல்லுவோம். அதை தாண்டி ரசூலுல்லாஹ்வுக்கு மக்காவுடைய முதல் வருஷத்தில் என்ன இறங்கியது, 2வது வருஷத்தில் குரானுடைய வசனங்கள் என்ன இறங்கியது, இப்படி 13 ஆண்டுகள் 10 ஆண்டுகளில் என்னென்ன வகை, என்னென்ன சூறாக்கள் இறங்கியது, அந்த ஒரு தகவலை கொடுப்போம். இது இன்னும் அற்புதமானதாக, இன்னும் பிரயோஜனமானதாக இருக்கும். இப்படி குரானோடு சேர்த்து சீரா படிக்கிறோம், குரானோடு சேர்த்து அஸ்மால் ஹுஸ்னா படிக்கிறோம். வாழ்க்கையில் அஸ்மால் ஹுஸ்னா எவ்வளோ தேவை, அதை எப்படி நம்ம புரிஞ்சுக்கணும், வாழ்க்கையில் அது எனக்கு எந்த இடத்துல பிரதிபலிக்கணும், எப்படி நான் அந்த அஸ்மால் ஹுஸ்னா பயன்படுத்தின அந்த வழிகாட்டுதலோட அந்த ஒரு பாடத்திட்டம். இப்படி இதை தாண்டி குரானை நம்ம ஏன் ஓதணும், அதையும் அல்லாஹ் நம்மளை ஓத வைக்கிறான், நம்ம அதில் ஏன் ஸ்ட்ரகிள் ஆகிறோம், குரானை சரளமாக ஓதுறதுக்கு எனக்கு என்ன பயிற்சி தேவை அதுவும் நம்ம கொடுக்குறோம், அதை மனப்பாடம் செய்கிறதுக்கு என்ன பயிற்சி தேவை அதை பற்றி நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். குரான் ஓதுறதுனால என்னென்ன பலன்கள் இருக்குது அதை தெரிஞ்சுக்க போகிறோம். ஒரு இஸ்லாம் அல்லாதவர் ஏன் அவர் குரானை படிக்கணும், ஒரு இஸ்லாம் அல்லாதவருக்கு குரானில் என்னென்ன வழிகாட்டுகள் இருக்குது, இதை நிறைய கோணத்தில் நம்ம பேசுவோம் இன்ஷா அல்லாஹ். இதெல்லாம் நமக்கும் பலனுள்ளதாக இருக்கும், பிறருக்கும் கூட நம்ம எடுத்து சொல்கிற அளவுக்கு ரொம்ப பலனுள்ளதாக இருக்குது. இந்த மாதிரி குரானோடைய அவுட்லைன், குரானுடைய தீம், சூறாவுடைய அவுட்லைன், இது எல்லாத்தையுமே சிந்தனையில் நம்ம வச்சுக்கிற மாதிரியான நிறைய டாபிக்ஸ், நிறைய பாடத்திட்டம் குரானிக் ரிலேட்டடாக மாஷா அல்லாஹ் இந்த 5 மாதத்தில் நம்ம படிக்க போகிறோம். அதனால் இது யாருமே தவற விட்டுறக்கூடாதுங்கிற ஒரு எண்ணத்தில் தான் திரும்பவும் இந்த செய்தியை நம்ம கிட்டத்தட்ட ஆகஸ்ட் நெருங்கிட்டுங்கிறதுக்காக உங்களிடத்தில் நான் பகிர்ந்துக்கிறேன். இதை ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கான விஷயங்கள் எல்லாத்தையும் இன்னும் இப்போ சுலபமாக்கியிருக்கிறோம். உங்களுக்கு சிரமமாக இருந்தால் அட்மின் நம்பர் இருக்குது, அவங்கள நீங்கள் கான்டாக்ட் பண்ணி அவங்களே ரெஜிஸ்ட்ரேஷன் எல்லாமே முடிச்சு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஃபீஸ் கட்டதில் ஜிபே இருந்தால் அது சுலபமாக இருக்குன்னு கேட்டதுக்காக இப்போ ஜிபேவுடைய ஃபார்மேட் எல்லாமே இப்போ கொடுக்கப்பட்டிருக்குது இன்ஷா அல்லாஹ். இதில் முக்கியமாக பலர் கேட்கக்கூடிய கேள்வி என்ன அப்படின்னு சொன்னால், இந்த நேரம் குறிப்பிட்ட நேரத்தில் நாங்கள் பார்க்க முடியாமல் போயிட்டு என்ன அப்படிங்கிறது கேட்குறாங்க. பிரச்சனையே கிடையாது. குறிப்பிட்ட நேரத்தில் ஒருவேளை நீங்கள் பார்க்க முடியலன்னா எல்எம்எஸ் மெத்தடில் நீங்கள் எப்போவுமே பார்க்குறதுக்கு அந்த வீடியோ ரெக்கார்டிங் அது கொடுக்கப்படும். அதனால் நீங்கள் விரும்பின நேரத்தில் பார்க்கலாம். அதனால் அதில் எந்த தங்கு தடையும் இருக்காது. உங்களுக்கு மெட்டீரியலும் கொடுத்துருவோம், வீடியோவும் கொடுத்துருவோம், எல்லா ஆக்சஸுமே கொடுத்துருவோம். அதை தாண்டி நிறைய பேர் எதிர்பார்க்குறது என்னென்னா, நான் சேருவேன் ஆனால் நான் கடைசி வரைக்கும் பார்க்கணும், எனக்கான என்னை யாராவது புஷ் பண்ணிகிட்டே இருக்கணும், எனக்கு யாரும் ரிமைண்ட் பண்ணிகிட்டே இருக்கணுங்கிறத எதிர்பார்ப்பாங்க. அது இல்லாதனால நிறைய பேர் பாதில் நின்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்ம ஃபாலோ அப் வச்சுருக்கோம், ட்ராக் பண்ணுறது, அது ஆப் மூலியமாகவும் சரி, அட்மின் மூலியமாகவும் சரி, நம்ம ஃபாலோ பண்ணி ஒன்றுமே முடிக்க வச்சு அதுக்கான கேள்வி பதில் நம்ம முடிக்க வச்சு தரோவா. அதனால் ஒரு பயான் கேட்டு போகிற மாதிரி, ஏதோ செஷன் அட்டன் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்காது. இந்த 5 மாதத்தில் நம்ம படித்ததை உள்வாங்கி அதை மரணம் செய்து அதில் ஒரு தெளிவு ஆகிற மாதிரியான ரீதியில் தான் இது ப்ரோக்ராமே பண்ணியிருக்கோம். அதனால் ஏனோதனமாக படித்தோம், கேட்டோம், போகணுங்கிற மாதிரி இருக்காது. இதில் நம்ம கற்றோம், உருவானோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு இன்ஷா அல்லாஹ் நம்ம வர முடியும். அவ்வளோ அற்புதமானது இருக்குது. இன்னும் நிறைய இதில் இருக்குது இன்ஷா அல்லாஹ். கலந்து கொண்டு தான் அதை நாம் நேரில் பார்த்து அதை நாம் உணர வேண்டும், புரிய வேண்டும், அந்த பலனை அடைய வேண்டும். அல்லாஹ் நமக்கு இதுக்கான வழியை லேசாக்குவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.